மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வன். 11th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் 2024க்கான 1 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஏ டைப் இருக்குது, உங்ககிட்ட பி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புக் பேக் 9th யூனிட், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்னது? ஆப்ஷன் சி, ஒரு முனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது, சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட். இந்த ஈக்குவேஷன் வந்து 12th லெசன்ல இருந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடை வந்து கொடுக்கும். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் எங்க இருக்கு அப்படின்னா முற்றுரிமை, தட் இஸ் மொனோபாலி. 5th யூனிட்ல இருந்து புக் பேக் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4th லெசன்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது டிஎஃப்சி வந்து 1000, டிவிசி வந்து 200னா அப்போ டிசி டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 84ல பாருங்க இங்கிலீஷ் மீடியம் புக்ல. டிசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்சி பிளஸ் டிவிசி, ஸோ ரெண்டே ஆட் பண்ணி 1200 கடைசி ஆப்ஷன் நம்ம கொடுத்துடலாம். 5th கொஸ்டின், மொனாபலி எம்ஆர் கர்வ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஏஆர் கர்வுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். 5th யூனிட் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டின் வந்து 3rd யூனிட் புக் பேக், இன்புட் அண்ட் அவுட்புட்டோட ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை உற்பத்தி சார்பு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். புக் பேக் 3rd யூனிட். 7th கொஸ்டின், புக் பேக் 6th யூனிட், குவாசி ரெண்ட் அப்படின்றது மார்ஷல் அவர் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அந்த கான்செப்டை. ஸோ போலிவாரம் அப்படின்றது மார்ஷலோடைய அந்த கான்செப்ட். 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து என்னவா மாத்தினாங்க? நித்தி ஆயோக்னு சொல்லி 1st ஜனவரி 2015 அன்னைக்கு மாத்தினாங்க. 8th யூனிட் இன்டீரியர் இது. பேஜ் நம்பர் 182ல நீங்க இதை இங்கிலீஷ் மீடியம்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். நித்தி ஆயோக் இருக்கு இல்லையா பிளானிங் கமிஷன், ஸோ அதான் மாத்திருக்காங்க. 9th கொஸ்டின் வந்து 4th யூனிட் புக் பேக், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், அது என்ன நம்ம சொல்லுவோம்? பிளானிங் கர்வ், திட்டக்கோடு அப்படின்னு நம்ம வந்து நீண்ட கால சராசரி கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி சொல்லுவோம். 10th கொஸ்டின், 2nd யூனிட் புக் பேக், மார்ஜினல் யூட்டிலிட்டி 0 ஆயிடுச்சுன்னா டோட்டல் யூட்டிலிட்டினா மேக்ஸிமம் உச்சமான ஒரு நிலையை வந்து பார்த்தீங்கன்னா அடைகிறது. புக் பேக் செகண்ட். முத்ரா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? புக் பேக் 10th கொஸ்டின் 2015. அடுத்தது 10th 5 இயர் பிளான் எப்போ இருந்துச்சுன்னா புக் பேக் 8th கொஸ்டின் 2002 to 2007. 13th கொஸ்டின் வந்து 6th யூனிட் இன்டீரியர் பேஜ் 128ல இருக்கு. வேஜஸ் தட் ஆர் பெய்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ஒர்க், அதாவது முடிக்கப்பட்ட வேலையின் அளவின் அடிப்படையில் வழங்கப்படும் கூலி வந்து பீஸ் வேஜஸ், துண்டு கூலி. சரியா? 14th கொஸ்டின், புக் பேக் 11th, தமிழ்நாடு வந்து இந்தியாவோட சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல 3rd ரேங்கிங் வந்து இருக்கு. புக் பேக் 11th தான். 15th கொஸ்டின் வந்து ஹூ ஹாஸ் கிவன் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னா ராபின்ஸ், 1st யூனிட்டோட புக் பேக். 16th கொஸ்டின் வந்து ஆக்சுவலா நான் என்னோட புக்கு வந்து 2022 எடிஷன் புக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். உங்கள் புக்கில் இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் புக்கில் தேடி பார்த்தேன், இது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இல்லை. ஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சது தான். ப்ளூ ரெவல்யூஷன்னாலே நம்ம ஃபிஷ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கலரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லோனாலே ஆயில் சீட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 3rd, செகண்ட் ஒனுக்கு 1, இங்கே நம்ம வந்து ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆல்சோ கிரே ரெவல்யூஷன் ஃபர்டிலைசர்ஸ், பிங்க் ரெவல்யூஷன்னா இந்த மீட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஷ்ரிம்ப் அதெல்லாம் வருது இல்லையா, அது பிங்க் கலர்ல தானே இருக்கும் மீட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால அது நம்ம அப்படி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த மேட்ச் இது. ஸோ அது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புதுசாக எது சேர்த்துருக்காங்களா இல்லை இது அவுட் ஆஃப் த சிலபஸ் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 17th கொஸ்டின் வந்து புக் பேக் 7th யூனிட், அமர்த்தியா சென் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 1998ல வாங்கினாரு. புக் பேக் தான். 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் இது. 8th யூனிட்ல புக் பேக் 1 மார்க் தான் இருக்கு. பொசிஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அமாங் த அதர் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி வந்து 7th பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து புக்ல வந்து அப்படி இருக்கு. பட் ஆனால் லேட்டஸ்டா ஃபோர்ப்ஸோட ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு, முன்னேறி இருக்கு கொஞ்சம். ஸோ புக்கு தயாரிச்சப்ப அப்போ 7th இருந்திருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. பட் எனிஹாவ் நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் எழுதினாதான் மார்க் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 5th நம்ம கரெக்ட் தானே. இப்போ அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் படி பார்க்குறப்ப இந்தியா வந்து 411 பில்லியன் யூஎஸ் பில்லியன் ஜிடிபி வச்சு இப்போ இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கிறதும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் பார்த்துக்கலாம். பட் அதுக்குன்னு 7th கண்டிப்பாக தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. நான் புக்கில் அதுதான் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி கரெக்ட் தான். அதுதான் மெயினாக கரெக்ட். ஏன்னா புக்கில் அதான் இருக்கு. பட் 5th கரெக்டா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மேபி சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எழுதியிருக்கலாம். அடுத்தது 19th கொஸ்டின், ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஏபி, புக் பேக்ல 3rd, டிபி பை என். 28th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் 1 மார்க், அல்ஃபிரட் மார்ஷல், புக் பேக்ல ஃபர்ஸ்ட் யூனிட். கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5th யூனிட்ல இருந்தா கேட்டிருந்தாங்க.
30th கொஸ்டின். மார்க்கெட்டை வந்து பேசிஸ் ஆஃப் காம்படிஷன் படி கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்? ரெண்டு கிளாசிஃபிகேஷன். ஒன்று வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட், இன்னொன்று வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட். அதுக்குள்ள வந்து மொனாபொலி மார்க்கெட், மொனாபோலிஸ்டிக் காம்படிஷன் மார்க்கெட், டிவோபோலி மார்க்கெட், ஒலிகோபோலி மார்க்கெட் எக்ஸெட்ரா வரும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா எழுதிட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பைலேட்ரல் மொனாபொலி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 5th யூனிட் தான். இது வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன் இன் விச் சிங்கிள் ப்ரொடியூசர், அதாவது ஒரு மொனாபோலிஸ்ட் என்ன பண்றாரு, ஆஃப் அ ப்ராடக்ட் ஃபேசஸ் அ சிங்கிள் பையர் ஆஃப் தட் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பையர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்றாரு, அது வாங்குறதுக்கும் ஒருத்தர் தான் வந்து வாங்குறவரும் இருக்காரு. அப்படின்றப்போ மொனாபோலிஸ்ட் ஒருத்தர், மொனாப்சோனிஸ்ட்டும் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்றப்போ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.